யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு பக்கத்துல எதிர்பார்ப்பு, பொறாமை, நிராகரிப்புன்னு ஒரு முழு நீள கதையே சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம குரான்ல இருந்து அப்படி ஒரு பக்கத்தை எடுத்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற மனித இயல்போட ஆழமான பாடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இதுதான் நாம இன்னைக்கு ஆராய போற அந்த பக்கம். பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, இந்த வரிகளோட வடிவமும் இதோட பழமையும் கூட ஒரு கதைய சொல்லுது. இந்த வரிகளுக்குள்ள ஒரு சமூகத்தோட வியக்க வைக்கிற கதை அடங்கியிருக்கு. இந்த உரை அலசுற மையமான கேள்வி இதுதாங்க. அதாவது, நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கடைசியா உங்க கைக்கு கிடைக்கும்போது நீங்களே அதை வேண்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு ஆழமான முரண்பாடு தான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. சரி, கதையோட அத்தியாயத்துக்குள்ள போவோம். எதிர்பார்ப்பு. இந்த உரை இஸ்ரவேலின் சந்ததியினர்ன ஒரு சமூகத்தை பத்தி பேசுது. வசனம் 89ல என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஒரு புதிய வேத வெளிப்பாட்டுக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களோட எதிர்பார்ப்புங்கிறது சும்மா ஏதோ சாதாரணமானது இல்ல, அது ஆழமான நம்பிக்கையோட கலந்திருந்தது. தங்கங்கிட்ட ஏற்கனவே இருக்கிற வேதங்களை உறுதிப்படுத்த போற ஒரு வெளிப்பாடு வரும், அது வந்தா எதிரிகளை ஜெயிக்கலான்னு அவங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். பல காலமா காத்துக்கிட்டு இருந்த அந்த செய்தி வந்ததும் அவங்க அதை நம்ப மறுத்து நிராகரிச்சிட்டாங்க. அவங்க நிராகரிச்சதோட விளைவு எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னு வசனம் 90 சுருத்தமா சொல்லுது. இது ஏதோ சின்ன தப்பு இல்ல, இது ஒரு பெரிய மீறுதல்னு இந்த உரை தெளிவா காட்டுது. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான், ஏன் இப்படி செஞ்சாங்க? அவங்களோட நிராகரிப்புக்கு காரணம் ஏதோ கொள்கை வேறுபாடு இல்ல, பொறாமை அப்படின்னு இந்த உரை சொல்லுது. அதாவது, தெய்வீக அருள் தங்களுக்கு கிடைக்காம வேறொருத்தருக்கு கிடைச்சிடுச்சேங்கிற உணர்வு தான் காரணம். சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த உரை இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்காம அவங்களோட கடந்த கால நிகழ்வுகளோட எப்படி இணைக்குதுன்னு பாப்போம். இந்த உரை இப்போ ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது. அவங்க செஞ்ச இந்த செயலுக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? பாருங்க, இது திடீர்னு நடந்த ஒரு விஷயம் இல்ல, மாறா ஒரு தொடர்ச்சியான வரலாற்று பழக்கத்தோட ஒரு பகுதிதான்னு இந்த உரை வாதிடுது. இது அவங்க நம்பிக்கைன்னு சொல்லிக்கிறதோட உண்மையான தன்மையையே கேள்விக்குள்ளாக்குது. வசன 91லிருந்து வர்ற இந்த நேரடி சவால் அவங்களோட வாதத்தையே உடைக்குது. அதாவது, நீங்க உண்மையாவே நம்பிக்கையாளர்களா இருந்தா இதுக்கு முன்னாடி வந்த இறைத்தூதர்களை ஏன் கொன்னீங்கன்னு கேக்குது. இந்த கேள்வி அவங்களோட தற்போதைய நிராகரிப்பையும் ஒரு தொடர் மீறலோட பகுதியா காட்டுது. இந்த மீறலுங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா விளக்க இந்த உரை அவங்க வரலாற்றிலிருந்து இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. வசனம் 92, 93ல ஒரு பெரிய நாடகமே நடக்குது. ஸ்டெப் 1, மலையடி வாரத்துல ஒரு புனித உடன்படிக்கை செய்யப்படுது. ஸ்டெப் 2, இதை உறுதியா பிடிச்சுக்கோங்க, நாங்க சொல்றத கேளுங்கன்னு தெளிவான கட்டளை வருது. ஆனா ஸ்டெப் 3ல அவங்களோட பதில் என்ன தெரியுமா? கேட்டோம், ஆனா மீறுவோம். கடைசியா ஸ்டெப் 4, அந்த உடன்படிக்கையை உடைச்சு ஒரு தங்க கன்றுக்குட்டியை வணங்குறாங்க. இந்த சம்பவம் அவங்களோட மீறுகிற குணத்தை மறுபடியும் ஒரு முறை காட்டுது. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க வார்த்தைகள் ஒரு இறுதி சோதனைக்கு உள்ளாக்கப்படுது. இந்த ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் மறுமை வீடு எங்களுக்கு மட்டும் தான்னு அவங்க சொல்ற கூற்று, இன்னொரு பக்கம் 94வது வசனத்துல வர உரைய நேரடி சவால், நீங்க சொல்றது உண்மையா இருந்தா மரணத்தை விரும்புங்க பாப்போன்னு. அதாவது, மறுமையை சந்திக்க அவங்க ஏன் பயப்படணும்? ஆனா அந்த சவாலை அவங்க ஏத்துப்பாங்களா? வசனம் 95 ரொம்ப உறுதியா சொல்லுது, அவங்க செஞ்ச பாவங்கள் காரணமா அவங்க மரணத்தை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. அவங்களோட கடந்த கால செயல்களே எதிர்காலத்தை பத்தின பயத்தை அவங்களுக்குள்ள உருவாக்குச்சு. 96வது வசனத்துல வர்ற இந்த என்ன கொஞ்சம் கவனிங்க. 1000 வருஷம், இது அவங்க எவ்வளோ நீண்ட ஆயுள் வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு காட்டுது. மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையை அவங்க எவ்வளோ நேசிச்சாங்கங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம். ஆக, இந்த கதையோட முரண்பாடு இங்கதான் அதோட உச்சத்தை தொடுது. ஒரு பக்கம் மறுமை எங்களுக்கு தான் உதட்டளவுல சொன்னாலும் அவங்களோட இதயமோ இந்த உலக வாழ்க்கை மேலதான் தீராத ஆசையோட இருந்துச்சு. கடைசியா இந்த விளக்கம் நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியோட சிந்திக்க வைக்குது. ஒருத்தரோட நம்பிக்கையை எது தீர்மானிக்குது? அவரோட பாரம்பரியமோ அவர் சொல்ற வார்த்தைகளுமா, இல்லாட்டி அவரோட உறுதியான நம்பிக்கையும் செயல்களுமா? இது இந்த உரையின் மையக்கரு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருவருக்குமான ஒரு பிரதிபலிப்பு.